லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்துட்டு செல்லுவோம். எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் ஜெயமாகவே வாழணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் பிசாசினுடைய போராட்டம் இருக்குது? எத்தனை பேர் வாழ்க்கையில் பிசாசினுடைய போராட்டங்கள் இருக்கிறது, அதனால சோர்ந்து போயிருக்கிறீங்க? எங்கே திரும்பினாலும் உங்களை அடிக்கிறான், எப்படி போனாலும் சுற்றி சுற்றி வரான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? என்னதான் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேது, என்னதான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சாலும் முன்னேற முடியல, எங்கே சுத்தினாலும் வந்து நிற்கிறாம்மா. நிறைய பேர் என்ன பண்ணுறதுனே தெரியல. எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு? எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், சில இடத்துல பிசாசு மறைவாய் செயல்படுகிறான். எல்லா பிரச்சனையும் அவன் தான் காரணம், நேரடியாக சொல்லிடலாம். ஆமென். ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் நாம் அனைவருக்கும் பிரச்சனை துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வன்மண்டல பொல்லாத வானமண்டல பொல்லாத ஆவைகளோடு தான் நமக்கு பிரச்சனையே. அப்போ எல்லா பிரச்சனைக்கும் அவன் வந்துட்டு ஒன்று நேராக வருவான், இல்லை இன்னொருத்த ஒரு நபரை ஏவி விடுவான். அதுதான் அவன் வேலை. ஆமென். ஒன்று அவனே வந்துடுவான் நேராக, அவனுடைய வழி அது, இல்லைன்னா நமக்கு பல நெருக்கங்களை உருவாக்குவான். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்போ எப்படி நான் அதை ஜெயிக்கிறது? சம்பவத்தை பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க, கவனமா கேளுங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். ஆமென். இயேசு அங்கே நிறுத்திடணும் பாருங்க, அங்கே நிக்கணும். இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய். இயேசுவே பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய் காணப்படுகிறார். அப்ப நீங்களும் நான் என்ன பண்ணணும்? நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். ஆழத்தில் அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது அந்நிய பாஷையில பேசுகிறது மாத்திரம் அல்ல. ஆமென். வேத வசனத்திலே உட்காருகிறதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிறது தான். ஜெபத்திலே தரித்திருக்கிறதும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிறது தான். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து வசனம் மாம்சமாகி என்று சொல்லுகிறது. அப்ப அவரே பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் காணப்படுகிறார். சொல்லுங்க, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்படுகிறார். யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு, பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியில தான் நிறைந்தும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரால் தான் வனாந்தரத்திற்கும் கொண்டு போகப்படுகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பவும் முடியும், உங்களை நடத்தவும் முடியும். நிறைய கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறாங்க அவங்க வந்துட்டு நிரம்புகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமா இருக்கு, அதை பற்றி அவர்கள் ரொம்ப பெருசா பேசிட்டு அதுலயே சந்தோஷம் அடைஞ்சு போயிடுறாங்க. கிடையாது. அவரால் நிரப்பவும் முடியும், நடத்தவும் முடியும். முதல் நிரப்புறது, பிறகு நடத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்த பிறகு நம்மை அவர் நடத்த விருப்பப்படுகிறார். அப்ப திருச்சபை இன்றைக்கு ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியை அவர் நிறைத்த பிறகு அவர் நடத்த விருப்பப்படுகிறார். அவர் நிரப்புகிறதே நடத்துவதற்கு தான். நாம் நிரப்பினாலே போதும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரு, பரலோகத்துக்கு நாம் போயிடுவோம், அந்த சந்தோஷமே போதும் என்று சொல்லி மாறுதட்டி கொண்டு போய் வீட்டில் படக்கூடாது. அவர் என்னை நிறைச்சிட்டாருன்னா, என்னை நிரப்புறாருன்னா, என்னை அவர் நடத்துகிறார் என்று அர்த்தம். அப்ப அதற்கு நான் என்ன பண்ணணும்? நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்க வேண்டும் உடனே பயப்படக்கூடாது. அர்ப்பணிப்பனா பயம் இல்லை, அர்ப்பணிப்பனா சந்தோஷம். அவர் நடத்துகிறாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பும் பொழுது, அவர் ஒரு மனுஷனை நடத்தும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேலை. ஆமென். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நடத்துவதற்கும் தேவன் ஒரு மனுஷனை நடத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாமே வந்துட்டு உங்க வழி எல்லாம் எப்படி தேனை போல இருக்கும், அப்படியே வந்துட்டு வெண்ணெய் போல இருக்கும் பாருங்க. எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான தடைகளே உருவாகாது. தடைகளை எல்லாம் தகர்ந்தெறிஞ்சிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறார். The Holy Spirit of God is
filled in this whole earth. Amen. அப்ப அவர் வழியில நடக்க 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 அப்படியே தடையெல்லாம் அப்படியே உடையும் பாருங்க. எல்லா வழி அப்படியே உங்களுக்கு ஃப்ரீவேயா இருக்கும். எங்கேயுமே ஹால்ட் பண்ண மாட்டீங்க, ஃப்ரீவே. சில வேளையில போறவ எல்லாம் சிக்னல் ஆனா இருந்தா எப்படி இருக்கும், எல்லாம் டோல்ல வந்துட்டு டிராஃபிக்கே இல்லைன்னா எப்படி இருக்கும், எந்த செக்கிங் இல்லாம போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரீவேயா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறவர்களுக்கு